காலையில 8 மணி இருக்குங்க. நான் நல்லா கவுந்தடிச்சு தூங்கிட்டு இருந்தேன். அம்மா எட்டி மிதிச்சு, "எந்திர்றா போய் ஆவாரம் பூ பறிச்சுட்டு வரணும். இந்த சீசன் விட்டா கிடைக்காது" அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. எதுக்கும்மா ஆவாரம் பூன்னு கேட்கும்போது தான் சொன்னாங்க, இந்த மாரி ஃபேஸ் பேக்கு, அது இல்லாம ஹேர் மாஸ்க்கு, அது இல்லாம டீ போட்டு குடிக்கிறதுக்கு, சுகர் பேஷண்ட்டுக்குலாம் ரொம்ப நல்லது. டீ குடிக்கிறதுனால வந்துட்டு ரொம்ப ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்கு அப்படி இப்படின்னு சொன்னாங்க. நமக்கு அத சொன்னது எதுவும் புரியலைங்க. ஆனா என்ன பண்றது? அம்மா கூப்பிடுறாங்கல்ல, ஆவாரம் பூ பறிக்கிறதுக்கு போயிரலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி காலையிலேயே எந்திரிச்சு கிளம்பிட்டேங்க. வீட்ட சுத்தியே வந்துட்டு நெறைய ஆவாரம் பூச்செடி இருந்துச்சு. சரி சுத்தி சுத்தி பார்க்கும்போது நெறைய இருந்ததுனா, நம்மளும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணலாம், பொறிச்சிடலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருந்தேன். அப்படி பொறிச்சிட்டு இருக்கும்போது தான் வந்துட்டு இதில என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் நம்ம மக்களுக்கு யூஸ் ஆகுமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2, 3 விஷயங்கள்லாம் வந்துட்டு ஆரம்பிச்சு பண்ணலான்ட்டு இருக்கேன். அத பத்தி வந்து நான் இப்ப சொல்ல விரும்பல. நான் 2026ல வந்துட்டு சொல்றேன். இப்ப பார்த்தீங்கன்னா, ஆவாரம் பூ பறிச்சுட்டு இருக்கும்போது தான் பக்கத்தில தான் வெளாம்பழ மரம் இருந்துச்சு. நெறைய பேர் போன டைமே கேட்டிருந்தீங்க. இது எல்லாமே வந்துட்டு 2026ல வந்து எல்லா ப்ராடக்ட்டுமே வந்துட்டு சேல்ஸுக்கு கொண்டு வரலான்னு ஒரு முடிவுல இருக்கேன். இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம சொல்லிட்டு போங்க. உங்களுக்கு இந்த மாரி பொருள்லாம் வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. போயிட்டு இருக்கும்போது தான் பார்த்தேங்க. 2, 3 சின்னது கிடைச்சிருந்தது. அம்மா ஒரு 2, 3 எடுத்து வச்சிருந்தாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு கிடைச்சது போதும் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துல தான் பள்ளம் இருந்துச்சு. பள்ளத்துல வந்துட்டு நல்லா ஜில்லுன்னு தண்ணி போயிட்டு இருந்தது. சரி அங்க ஒரு ஃபேஸ் வாஷ் பண்ணுவோம். ஏன்னா, இதெல்லாம் வந்து பள்ளத்து தண்ணியெல்லாம் வந்துட்டு ரொம்ப ஜில்லுன்னு இருக்கும். அது இல்லாம கை கால்லாம் கழுவுறதுக்கும் நல்லா வசதியாவும் இருக்குமா. சரின்னு சொல்லிட்டு அம்மாட்ட வந்துட்டு கேமராவ குடுத்துட்டு நான் பாட்டுக்கு கழுவுறதுக்கு ஆரம்பிச்சுட்டேங்க. கழுவிட்டு வீட்டுக்கு வந்து அந்த சாக்குல இருந்த ஆவாரம் பூவெல்லாம் வந்துட்டு எடுத்து கொட்டி காய போடுறதுக்காக ரெடி பண்ணி வச்சிருந்தேங்க. நாளைக்கு பார்க்கலாம். டாட்டா!